ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 45 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸு கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம லைனிங் வச்சு தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸுக்கு லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணியும் சேர்த்து தான் நம்ம போட்டு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட இறக்கம் 18 இன்ச்சு, உடம்பு மொத்த சுற்றளவு 45. இந்த அளவுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். மெயின் பீஸ் துணியோட கரைப்பகுதி பாருங்கள், அடுத்ததாக லைனிங் துணியோட கரைப்பகுதி ரெண்டும் நம்ம இறக்கத்துக்கு வரும்படியாக நீட்டாக ரெண்டையும் போல்டிங் பண்ணி போட்டாச்சு. இந்த மெயின் பீஸ் துணிக்கு மேலே லைனிங் துணியை நம்ம போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்ததாக அளவு ப்ளவுஸை எடுத்துக்கிடலாம். எடுத்து இந்த மாதிரி அளவு நம்ம மார்பு சுற்றளவு எடுக்கணும். மொத்த உடம்பு சுற்றளவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டில் இந்த ஹூக்கை லாக் பண்ணிக்கிடணும். 2 ஹூக் லாக் பண்ண பிறகு ஒரு ஆம்கோல் சைட்லேருந்து மறு ஆம்கோல் வர உள்ள அளவை நம்ம மார்பு சுற்றளவு மொத்த உடம்பு சுற்றளவாக எடுத்துக்கிட்டால் போதும். இந்த ப்ளவுஸுக்கு முன்பக்கம் 22.5, பின்பக்கம் 22.5, மொத்தம் 45 இன்ச்சு இருக்குது. அந்த அளவு கூடால நம்ம ஒரு 2.5 இன்ச்சு கூட சேர்த்துக்கலாம். துணி இல்லைன்னா 2 இன்ச்சு விட்டாலும் போதும். ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு 2 இன்ச்சு தான் நான் துணி கூடுதலாக எடுத்திருக்கேன். பாருங்கள், 22.5 ப்ளஸ் 2 இன்ச்சு. ஒவ்வொரு பக்கமும் நம்ம ஒரு இன்ச்சு தையல் தும்புக்கு துணி விட்டு நீட்டாக மார்க் பண்ணி எடுத்தாச்சு. மார்க் பண்ணி எடுத்த பகுதியை நம்ம நீட்டாக 2 துணியை, லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணியும் சேர்த்தே கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட மொத்த இறக்கம் 18 இன்ச்சு. 18 இன்ச்சு கூடால ஒரு 1.5 இன்ச்சு நம்ம பட்டி ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு, அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு, அந்த கப் ஷேப்பில் நம்ம ஜாயின் பண்ணி தைக்க இந்த 3 அளவுக்கும் நமக்கு தைக்கிறதுக்கு துணி தேவைப்படுது. அதனால் 1.5 இன்ச்சு வச்சு 19.5 இன்ச்சு, 18 ப்ளஸ் 1.5 இன்ச்சு, 19.5 இன்ச்சு இறக்கம் எடுத்துக்கணும். எடுத்து இப்போ லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணியும் சேர்த்தே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கட் பண்ணி எடுத்த 22.5 ப்ளஸ் 2 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்க துணியை நம்ம நீட்டாக இந்த 24.5 இன்ச்சை 2ஆக போல்டிங் பண்ணி 12.25 அளவுக்கு கொண்டு வந்து நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்துருக்கோம். அதே மாதிரி மெயின் பீஸ் துணியும் போல்டிங் பண்ணிக்கிடலாம். ஆனால் 2 துணியும் நம்ம தனித்தனியாக தான் போல்டிங் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி போல்டிங் பண்ணும்போது நம்ம லைனிங் துணியில் தான் மார்க் பண்ணி பாயிண்ட் மார்க்கெல்லாம் பண்ணணும். அதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். 2 துணியும் சேர்த்து போல்டிங் பண்ணாலும் பண்ணி நம்ம கட் பண்ணலாம். ஆனால் நம்ம மார்க் பண்ணும்போது இந்த சில்க் கிளாத்துலலாம் மார்க் பண்ணணும். அதனால தான் நம்ம இப்போ தனித்தனியாக போல்டிங் பண்ணி நீட்டாக 2ஐயும் சேர்த்தே போல்டிங் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணியும் நீட்டாக சேர்த்து போல்டிங் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம மார்க் பண்ணிட வேண்டியதான். இந்த ப்ளவுஸுக்கு மொத்த இறக்கம் 18 ப்ளஸ் 1.5 19.5 இன்ச்சு. அடுத்ததாக நம்ம கழுத்து சுற்றளவு அளந்துக்கிடுவோம். அடுத்தது முன் கழுத்து இறக்கம் அளந்துக்கிடலாம். அடுத்ததாக ஷோல்டர் அளந்துக்கிடலாம். அடுத்ததாக முன் கப் ஷேப்போட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளந்துக்கிடணும். அளந்த பிறகு 2.5 இன்ச்சு நம்ம கழுத்து சுற்றளவுக்கு வச்சுருக்கோம். 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம். அடுத்ததாக ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணணும். ஷோல்டர் 3.25 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கிடணும். அடுத்தது ஆம்கோல் அளவு 5.5, முன் கழுத்து இறக்கம் 5.5, அடுத்ததாக பின் கழுத்து இறக்கம் 9 இன்ச்சு. அதை பின்துண்டில் நம்ம மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், அடுத்ததாக இந்த முன் கப் ஷேப்பு 14 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம கப் ஷேப்புக்கு தைக்கிறதுக்கு இடம் விட்டு 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடலாம். மார்க் பண்ண பிறகு நம்ம ஓப்பன் சைடு ஒரு 1.5 இன்ச்சு இந்த அளவில் கம்மி பண்ணி எடுக்கணும். இடுப்பு சைடு ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணி எடுக்கணும். அடுத்ததாக அந்த இடுப்பு சைடு தைக்கிறதுக்குள்ள இடத்த நம்ம நீட்டாக மார்க் பண்ண பிறகு தான் நம்ம முன் கப் ஷேப்புக்குள்ளே பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும். பாருங்கள், இப்போ இடுப்பு சைடு 2 இன்ச்சு கம்மி பண்ணி ஒரு மார்க்கிங் பண்ணியாச்சு. ஓப்பன் சைடு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக முன் கழுத்து இறக்கத்தை நீட்டாக மார்க் பண்ணி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ முன் கழுத்து இறக்கம் 5.5 இன்ச்சு. அடுத்தது முன் கழுத்து சுற்றளவு 2.25. அடுத்ததாக ஆம்கோல் அளவு மொத்த உடம்பு சுற்றளவு 45, முன்பக்க துணி அளவு 22.5. 22.5 4ஆக பிரித்து நம்ம அந்த அளவு தான் ஆம்கோல் அளவு இறக்கத்துக்கு எடுக்கணும்.
5.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த உடம்பு சுற்றளவில் 1 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம். இடம் விட்டது போக இந்த முன் துண்டுக்கு ஒரு பக்கம் நமக்கு 11.25 இன்ச்சு இருக்கும். அந்த 11.25 தான் நம்ம நேர்பாதியாக அளவு வச்சுருக்கோம். அந்த 11ல் நேர்பாதி எடுக்கும்போது நமக்கு 5.5 இன்ச்சும் கொஞ்சம் ஒரு கோடம் வரும். அந்த அளவுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடணும். 3 இன்ச்சு எடுத்து அந்த 3ல் பாதி 1.5ல் ஒரு மார்க் பண்ணணும். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்த இந்த 5.5 இன்ச்சும் ஒரு கோட்லேயும் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக மெயின் டாட்டுக்கு அந்த சென்டர் பகுதியிலேருந்து 3 இன்ச்சு எடுத்திருக்கோம். 3 இன்ச்சு எடுத்த அளவு உயரமும் 3 இன்ச்சு அகலமும் 3 இன்ச்சு எடுத்திருக்கோம். இந்த 3 இன்ச்சோட சென்டர் தான் 1.5 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம ஓப்பன் டாட் போடுறதுக்கு இடம் பார்க்கணும். இந்த ஓப்பன் டாட் இடம் கரெக்டாக வரணும். 2.25 இன்ச்சு நீளம். இந்த டாட்டோட அகலம் 1 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கோம். இந்த அளவு எதில் வைக்கணும்னா, நம்ம இந்த பட்டிக்கு இப்போ ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு ஒரு கப் ஷேப்புக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல 1.5 இன்ச்சு, அந்த அளவுலேருந்து கழுத்து இறக்கத்தை அளந்து அதனோட நேர்பாதையில் நம்ம அளவு வச்சு டாட்டோட நீளம் 2.25 இன்ச்சு மார்க் பண்ணால் போதும். நமக்கு இந்த கப் ஷேப்போட அளவு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ 2.25லேருந்து 1/2 இன்ச்சு இந்த பக்கம், அடுத்ததாக மறுபக்கம் 1/2 இன்ச்சு, அந்த மாதிரி நம்ம இப்போ நீட்டாக மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஆம்கோல் டாட் போடணும். இந்த ஆம்கோல் டாட்டோட அளவும் 1 இன்ச்சு தான். பாருங்கள், இந்த ஆம்கோல் டாட் நம்ம எப்படி மார்க் பண்ணோன்னா, மெயின் டாட்டோட ஒரு பகுதியிலேருந்து நேராக ஆம்கோலுக்கு நீட்டாக கிராஸில் இது பண்ணால் போதும். ஆம்கோல் டாட்டு நமக்கு கிராஸாக தான் வரும். அடுத்தது ஓப்பன் டாட்லேருந்து நேராக ஒரு கோடு நம்ம மார்க் பண்ணும்போது ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம்தான் இந்த கப் ஷேப்புக்கு பாயிண்ட் மார்க் பண்ணக்கூடிய இடம். பாருங்கள், நீட்டாக நம்ம இப்போது ஆம்கோல் டாட்டை மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணும்போது இந்த முக்கோண டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த அளவை பார்த்தாலே நமக்கு தெரியும். அடுத்தது முன் கைக்குழி, பின் கைக்குழி. ஆம்கோல் சென்டர் பகுதியிலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு எடுத்து பின் கைக்குழி வரையணும். அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு குழிச்சி எடுத்து முன் கைக்குழி மார்க் பண்ணணும். அடுத்தது முன் கழுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணுவீங்களா, வேறு மெத்தடில் மார்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம தங்கம் வெல்டுலேயும் நிறைய மெத்தடில் இந்த முன் கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணுறது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தங்கம் வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த டாட் தான் ஓப்பன் டாட்டு. ஓப்பன் டாட்டு 1 இன்ச்சு அகலம், 2.25 இன்ச்சு நீளம். இது 1.5 இன்ச்சு அந்த பட்டி ஓப்பன் சைடில் கம்மி பண்ணி எடுத்த இடம். இது எடுப்பு சைடில் 2 இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்த இடம். இது இந்த 3 இன்ச்சு நம்ம டாட் மெயின் டாட்டோட அகலம். அடுத்ததாக பாருங்கள், 4.25 இன்ச்சுக்கு நம்ம அளவு டாட் போட்டு தான் மெயின் டாட் போட்டிருக்கோம். பாருங்கள், இப்போ முன் பக்கத்துக்குள்ள அளவுக்கு எல்லாமே நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம கட் பண்ண வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், முன்பக்க துணியெல்லாம் நம்ம நீட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுவீங்களா, இல்லை வேறு மாதிரி பாயிண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். பாயிண்ட் மார்க் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டில் நம்ம கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த பட்டி பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்தது ஆம்கோல் பகுதி பின் கைக்குழி அளவுக்கு நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்தது ஷோல்டரோட சென்டர் பகுதியை கட் பண்ணிடலாம். அடுத்தது முன்கழுத்து கட் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக பாருங்கள், முன் துண்டு துணியை நம்ம நீட்டாக எடுத்து வச்சு இந்த முன் கைக்குழி 1/2 இன்ச்சு குழிச்சி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த பகுதியை கட் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக இந்த ஓப்பன் பீஸு போல்டிங் பகுதியில் இருக்கிற முன் துண்டை துணி, அந்த லைனிங் துணியையும் அடுத்ததாக மெயின் பீஸ் துணியையும் 2 ஆட்டு நம்ம கட் பண்ணிக்கிடலாம். போல்டிங் பகுதியை வெட்டு பகுதியாக மாற்றி கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பின் கழுத்து 9 இன்ச்சு 2.25 இன்ச்சு சுற்றளவு இருக்கிற அந்த அளவை குறித்து வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம நீட்டாக ரவுண்டு நெக் பேக் நெக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், நம்ம இந்த ஒரு பீஸ் துணியில் தான் கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணிடணும். அதை அடுத்த துணியிலையும் நீட்டாக பதியும்படி ஒரு மார்க் பண்ணிவிடலாம். பாருங்கள், நீட்டாக இப்போ முன்துண்டு பின்துண்டு எல்லாமே அளவு வச்சு கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த பட்டிக்கு கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய பட்டிக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த அளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணி மெயின் டாட்டுக்கு 3 இன்ச்சு அகலம் எடுத்தோம்னா, அந்த 3 இன்ச்சு கரெக்டாக சென்டர் வச்சு நேர் பாதியாக மடக்கி 2 பக்கமாக 1.5 இன்ச்சு கட் பண்ணி எடுக்கணும்.
கட் பண்ணி எடுத்து அந்த பட்டியில் நம்ம கப் ஷேப் ஜாயின் பண்ணும்போது அழகாக இருக்கும். அடுத்ததாக ஆம்கோல் பகுதியில் கட் பண்ணி எடுத்து அந்த துணியை 3 இன்ச்சு அகலத்துக்கு தேவையான நீளம் நம்மளுக்கு அந்த ஆம்கோல் பகுதி 5.5 இன்ச்சு கட் பண்ணனால 11 இன்ச்சு ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு காணும். அடுத்ததாக பாருங்கள், இது முன்கழுத்து பின்கழுத்து கட் பண்ண பீஸில் ஒரு 1.25 இன்ச்சு அகலத்துக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிடலாம். கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது நேர் பீஸில் கட் பண்ணக்கூடாது, கிராஸாக தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், கிராஸ் பீஸும் நம்ம நீட்டாக கட் பண்ணியாச்சு. எந்த ஒரு துணியிலையும் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் நம்ம எடுக்கலை. எல்லாமே ப்ளவுஸ் துணியில் கட் பண்ண துணியை வச்சு தான் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவுமே எடுக்கலை. அடுத்தது ஏற்கனவே நம்ம கைக்கு கட் பண்ணி வச்சுருந்த துணியை எடுத்துக்கிடலாம். அந்த கையோட மொத்த சுற்றளவு 8 இன்ச்சு, ஒரு பக்கத்துக்கு 16 இன்ச்சு. இந்த 16 இன்ச்சை 2ஆக போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். ஒவ்வொரு கைக்கும் 16 இன்ச்சு எடுக்கணும். 16 கூடால ஒரு 2 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டு 18 இன்ச்சு எடுத்து இப்போ நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த 16 கை இன்ச்சு 16ல் இருந்து 4ஆக நம்ம அதை பிரித்து 4 இன்ச்சு ஆம்கோல் அளவு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த 4 இன்ச்சிலேருந்து 2ஆக பண்ணி தான் ஷோல்டர்லேருந்து ஒரு அளவு கண்டுபிடிச்சிருக்கோம். முன் கைக்குழி பின் கைக்குழி பாருங்கள், ஷோல்டர் போல்டிங் பகுதியிலேருந்து 2 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்தது இந்த 2 இன்ச்சு வச்ச பகுதியிலையும் ஆம்கோல் 4 இன்ச்சு கம்மி பண்ணி வச்ச இடத்துல இருந்து நீட்டாக ஒரு கோடு போட்டு முன் கைக்குழி 1/2 இன்ச்சு குளித்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த கோடு போட்ட பகுதியிலேருந்து முன் கைக்குழி 1/2 இன்ச்சு குளித்து மார்க் பண்ணியிருக்கோம். பின் கைக்குழி நீட்டாக கொஞ்சம் மிதந்து வரும்படியாக நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது கை கீழ் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம். தைக்கிறதுக்கு தேவையான இடம் விட்டு தான் கை கீழ் சுற்றளவும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தால் அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள். இந்த கை கட் பண்ண நம்ம அடுத்தது ரெடி ஆகிட வேண்டியதான். இந்த மாதிரி நீங்கள் கை மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுவீங்களா, இல்லை வேறு மாதிரி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தங்கமல்லி சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எல்லா வீடியோவுமே மறக்காமல் பாருங்கள். நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி. பாருங்கள், கை கீழ் சுற்றளவுலேருந்து ஷோல்டரில் நம்ம ஜாயின் பண்ணி நீட்டாக கட் பண்ணியாச்சு போல்டிங் பகுதி வரை. அடுத்தது முன் கைக்குழி கொஞ்சம் 1/2 இன்ச்சு குளித்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஷோல்டரோட சென்டர் பகுதி மார்க் பண்ணி வச்சுருந்ததை நம்ம கட் பண்ணியாச்சு. கை கீழ் சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், முன் கைக்குழிக்கும் பின் கைக்குழிக்கும் உள்ள அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம அந்த முன் கைக்குழி குளித்து கட் பண்ணியிருக்கிறது கிளியராக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம தைக்கும்போது தான் லைனிங் துணி ஜாயின் பண்ணி தைச்சி அதை திருப்பி எடுத்த பிறகு நம்ம கை 2வது இந்த கையோட அளவுக்கே கட் பண்ணி எடுக்கணும். அதனால தான் நான் லைனிங் துணி இப்போது இந்த கை கூடால வச்சு நம்ம கட் பண்ணலை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தங்கமல்லி சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கட்டிங், ஸ்டிச்சிங், டிசைனிங், மார்க்கிங், அடுத்ததாக சுடிதார் கட்டிங் போட்டிருக்கோம். அடுத்ததாக ஃப்ராக் மாடல் கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே போட்டிருக்கோம். எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 45 இன்ச்சு உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்கு நம்ம கிராஸ் பீஸ், ஓப்பன் பீஸ், பட்டி கிளாத்து, அடுத்தது கை, உடம்பு பீஸ் எல்லாமே நீட்டாக நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு எந்த வீடியோ தேவை அப்படிங்கிறத சொன்னால் நாங்கள் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ப்ளவுஸுக்கு அளவு எல்லாமே கப் ஷேப்பு, கையோட ஆம்கோல் அளவு எல்லாமே ஒவ்வொரு அளவு ப்ளவுஸோட அளவை பொறுத்து தான் அமையும். அதனால் இந்த அளவு எல்லா ப்ளவுஸுக்கும் வச்சு மார்க் பண்ணிடக்கூடாது. இந்த 45 இன்ச்சு மொத்த உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்கு இந்த அளவு வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ப்ளவுஸோட அளவை பொறுத்து தான் நமக்கு இறக்கம், முன் கப் ஷேப்பு, கை சுற்றளவு, கை ஆம்கோல் அளவு எல்லாமே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். எல்லா அளவுக்கும் இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அளவுகள் நம்ம தங்கமல்லி சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். லைவ்லேயும் போட்டிருக்கோம். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மகள்கிட்டையும் சொல்லி ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம தங்கமல்லி சேனலுக்கு ஆதரவு தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கமல்லி சேனலில் கோலம் போட்டிருக்கோம். இந்த கோலமெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த கோலம் தேவைப்படுறவங்க நம்ம தங்கமல்லி சேனலில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த கோல வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.